வணக்கம். என் பேர் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி. இவங்க வந்து என்னோட தங்கை சஞ்சித்ரா சௌமியா அன்புமணி. நாங்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில நாடாளுமன்ற உறுப்பினரா, தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினரா வேட்பாளராக நிக்கிறாங்க. அவங்களுக்காக ஆதரவு கேட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். நாங்க அம்மா நிக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. எங்க அம்மா அவங்களுக்காக நாங்க பிரச்சாரம் பண்ணணும்னு வந்திருக்கோம். ஆனா அதை விட இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் அவங்களை எழுந்துடக்கூடாது, இது அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அவங்கள பத்தி தெரியணும். ஏன்னா கூடவே நாங்க இங்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சௌமியா அன்புமணி என்ன எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. பட் அதை மீறி நாங்க அவங்கள பாக்குறப்ப மக்கள் இன்னும் அவங்கள பத்தி இவங்களே சொல்றாங்கன்னா அப்ப கண்டிப்பா அவங்க ஒரு சிறந்த வேட்பாளரா இருப்பாங்க. அவங்களோட பெண்கள் எங்களை பாக்குறாங்களா, நாங்க தைரியமா எல்லா இடத்துலயுமே பேசுறோம். அப்ப அவங்க ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அது ஒரு மற்ற பெண்கள் பாக்குறப்ப அவங்களுக்கு அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்காக தான் நீங்க கேட்டீங்கல்ல எப்படி மக்கள் எங்ககிட்ட என்ன பேசுறாங்க. நாங்க எங்க போனாலுமே அவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எங்களுக்கு. வயசுல இருந்து நாங்க இந்த மாவட்டத்தை பாத்துட்டு இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடில இருந்து இந்த மாவட்டம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் மறுபடியும் இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஊருக்கு வந்திருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நாங்க விடக்கூடாது. அதாவது தர்மபுரி நாங்க எங்க சொந்த ஊராவே 2வது சொந்த ஊராவே ஏத்துக்கிட்டோம். அதனால நம்மளது எங்க தர்மபுரி மக்கள் இந்த வாய்ப்பை மறுபடியும் விடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க களத்துல இறங்கி மறுபடியும் நாங்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்க சின்ன வயசுல வந்ததை பார்த்தோம். அதுலயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இப்ப எங்க அம்மா முனைவர் சௌமியா அவங்க நிக்கும் போது இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் வரதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு இது ஒரு வகையான ஒரு இது எங்களுக்கு ஒரு வகையான சக்தி ஒண்ணு கொடுக்குது. மக்களோட சந்தோஷத்தை, மக்களோட அன்பு, ஆசை, அதாவது ஆதரவு எல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் மீண்டும் மீண்டும் நாங்க களத்துல வரோம். இது மட்டுமே எங்களுக்கு ஒரு பெரிய காரணம். அதனால நாங்க மறுபடியும் சொல்லிக்கிறோம், இந்த வாய்ப்பை தர்மபுரி மக்கள் யாருமே விடக்கூடாது. அதுக்கு தான் ரொம்ப முக்கிய காரணமா நாங்க இங்க வந்திருக்கோம். மக்களுக்கு இப்ப டாஸ்மாக் உள்ளிட்ட பல விஷயங்கள் சொல்றீங்க. இப்ப எம்பி எலெக்ஷன்ல இங்க கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த போட்டியில வெற்றி பெறது எவ்வளவு சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, கண்டிப்பா நம்ம நாங்க ஜெயிச்சிருவோம், இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒன்னும் மற்றவங்களையும் நம்ம கம்மியா எடை போட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது. நாங்க எங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்றோம். இப்ப நாங்க களத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நாள் ரொம்ப குறைவா இருக்கு. சோ அவங்களால இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா சௌமியா அன்புமணி இப்ப நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம், இந்த தெருவில் அவங்க நின்று இதே மாதிரி வாக்கு கேட்டிருப்பாங்க. அவங்க போக முடியாத இடத்துல எல்லாம் நாங்க போய் கம்மியா இருக்கிறதுனால நாங்க அவங்களுக்காக போய் வாக்கு சேகரிக்கிறோம். முக்கியமா அது ஒரு காரணம். நாங்க அவங்க சொல்றோம், ஏன்னா நிறைய குறைகள் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க காதுக்கு போய் சேர்க்கறது எங்களால முடியும். நாங்க போய் அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, இதை பாருங்க, இந்த ஒரு ஊருக்கும் போயிட்டு என்ன பிரச்சனை, அந்த ஊருக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க கேட்கறோம். கேட்டு சில ஊருக்கு போனா டவர் வேணும்னு கேட்கறாங்க, சில ஊர்ல கரண்ட், சில ஊர்ல எங்களுக்கு மண்டபம் கட்டி கொடுங்க, இந்த கூட்டு குடிநீர், இந்த இடத்துல டேங்க் வேணும்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போய் நாங்க சும்மா அங்கே எங்களோட செவியில அப்படியே இந்த பக்கம் வாங்கிட்டு அப்படியே போல நாங்க கேட்டுட்டு எடுத்துட்டு போய் நாங்க சொல்றோம், அம்மா இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க, நீங்க அதை பாக்கணும், நம்ம கண்டிப்பா பாக்கணும்னு சொல்லி கட்சி நிர்வாகி எல்லாருக்கிட்டுமே சொல்றோம். நாங்க வரதுனால அவங்களும் இவங்க ஒரு நம்பிக்கை தானேங்க நாங்க வரது கொடுக்குறோம். உண்மையாவே நாங்க சும்மா போய் கேட்டுட்டு இப்ப நாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க எங்களை பார்க்க முடியல, நாங்க இங்கதான் இருப்போம், இதே வேணா எங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. நான் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க போனாலுமே அந்த அவ்வளவு ஆசையா எங்க பண்றாங்க. நாங்க என்னடா பண்ணோம், நாங்க இவங்க பசங்கிறதுனால இந்த அளவுக்கு எங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே அப்படின்னு நாங்க பாக்குறது எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காகவே நாங்க இங்கே இருந்து அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போய் சொல்லி அவங்க நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நாங்க வாக்கு சேகரிச்சுட்டு இங்க இருக்கோங்க. இந்த இடத்துல தர்மபுரியில மட்டும் ஒரு 15 லட்சம் பேர் இருப்பாங்க. வாக்காளர்கள் 15 லட்சம் பேர் இருக்காங்க, மேட்டூர் சேர்த்து. தர்மபுரி தொகுதியில 15 லட்சம் வாக்காளர்கள் குடும்பங்கள் இருக்கு, மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு 3 லட்சம் பேர் எங்க போயிடுறாங்கன்னா வேற ஒரு ஊருக்கு, இந்த மாதிரி பீகார், ஒரிசா அங்கெல்லாம் போயிட்டு இந்த கல் உடைக்கிறது, இந்த குவாரி உடைக்கிறது, இந்த கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அவங்களாம் நில உரிமையாளர்கள், நிலம் வச்சிருக்காங்க, இங்க இருக்காங்க. அவங்க அவங்களோட புள்ள குட்டிகளை விட்டுட்டு, அவங்க அம்மா, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் வேலை பாக்குறாங்க. ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்லை. இங்க தண்ணி இல்லாததுனால எந்த பெரிய நிறுவனமும் இங்க ஃபேக்டரி வைக்க மாட்டேங்குது. என்னெல்லாம் இங்க இருக்குமோ அதுக்கு கண்டிப்பா நிறைய பேர் ஃபேக்டரி இருக்கு, இண்டஸ்ட்ரி இருக்கு. பட் தண்ணி இல்லாததுனால இப்ப இந்த சிப்காட் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஆரம்பிச்சு இன்னும் அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டாங்க, இன்னும் முடிக்கவே இல்லை. நிறைய திட்டங்கள் அன்புமணி அவர்கள் 2014 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப நிறைய திட்டங்கள், நிறைய குடிநீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்களை தொடக்கி வச்சாரு. அது திட்டங்கள் ஆக்குனதே அவருதான். அது எப்படி திட்டங்களா மாறும்னா நம்ம அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு நிதி ஒதுக்குனாதான் அந்த திட்டம்னு அறிவிப்பாங்க.
கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு குட்டி குட்டி அப்போதைக்கு சின்ன சின்னதா நிதி ஒதுக்கி அது திட்டமா மாத்திட்டாரு. சோ இப்ப அது வந்து பிளான்ல இருக்கு. இப்ப சௌமியா அன்புமணி வந்தாங்கன்னா அதை வந்து அவர் இன்னும் தொடர்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பா முழுமைப்படுத்தி இருப்பாரு. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை சௌமியா அன்புமணி அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து போராடி அந்த திட்டத்துல முடிப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.